எப்பயுமே 4 மணிக்கு எந்திரிச்ச உடனே நம்ம அடுப்புகிட்ட சமைக்க ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சோடனே நானும் ஜெய்குட்டியும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். ஜெய்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தாங்க நான் சமைக்கவே ஆரம்பித்தேன். நைட்டே சொல்லிட்டாங்க, அம்மா நாளைக்கு எனக்கு வந்து எக் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு எக் ரைஸும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அடுப்பில் எக் ரைஸும் இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சோயாபீனும் வணக்கிட்டு இருந்தேன். லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பராக வந்து ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிட்டேங்க. நான் மேரேஜ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து என்னுடைய கணவர்கிட்ட வந்து நான் மாற்றிட்டேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் என்னால் மாற்றவே முடியலைங்க. அப்பப்போ என் மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும், ஏன் அதை நம்மளால் மாற்ற முடியல அப்படின்னு. நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால எல்லா விஷயத்துலையும் என்கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பு கணக்கு போடாதீங்க. எங்கேயாச்சும் வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா கூட கிளம்பிட்டு எல்லாம் கேட்க மாட்டாரு. ஆளுக்கு முன்னாடி போயிட்டு பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு முறுக்கிட்டே நிற்பாரு. எங்கே போனாலும் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும்னு நினைப்பாரு. நம்ம கூட போகும்போது மட்டும்தாங்க அப்படி, அவங்க தனியாக போகும்போதெல்லாம் நல்லா ஃப்ரீயாக வருவாங்க. இங்கே மட்டும்தான் அப்படி நடக்குதா இல்லை அங்கேயும் அப்படி தானேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.